சில நேரங்களில் வீட்டில் உள்ள வயசான நம்ம அம்மா அப்பா கிட்ட எதையும் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக நம்ம சில முடிவுகளை எடுத்தால் அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. நானும் ஒரு ஆளாக இந்த வீட்டில் என்ன இருக்கண்டா அப்படி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னையும் கலந்துக்கலாமே, என்கிட்ட கருத்து கேட்டு செய்யலாமே, என்னையும் மதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவங்கள்ட்ட வெளிப்படும். அதுபோல தாங்க நம்முடைய குழந்தைகளும். அவங்க சின்னவங்களாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட நம்ம சில ஆலோசனைகளை கேட்கிற போது, நம்ம எடுக்கிற முடிவுகள் அவங்களையும் கலந்துக்கிற போது அவங்க நானும் இந்த குடும்பத்தில் மதிக்கப்படுறேன், நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு தன் மதிப்பை பெற்று வளருவாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருடைய அனுபவத்தை அவருடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். ஒரு தடவை அமெரிக்காவுக்கு பயணமாக போகிறாரு. அப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிகின்ற ஹார்ட் என்கின்ற ஒரு பேராசிரியருடைய வீட்டில் அவர் விருந்தினராக தங்கி இருக்கிறார். ஒரு நாள் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அந்த பேராசிரியரோட வீட்டுக்கு வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள அந்த பேராசிரியருடைய மனைவியுடைய சத்தம் கேட்குது. அந்த அம்மா மகன்கிட்ட, தம்பி நான் இன்னைக்கு உன்னுடைய ரூமில் இருக்க குளியலறையை பயன்படுத்திக்கிடட்டுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கவிஞருக்கு ஆச்சரியமாக போச்சுது. அவர் உடனே பேராசிரியர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் மகனுடைய ரூமில் இருக்கிற குளியலறையை பயன்படுத்தக்கூட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படி சொல்லி சிரிக்கிறார். அதுக்கு அந்த பேராசிரியர் அருமையான ஒரு பதில் சொன்னாருங்க. என்ன சொன்னார்னா, அது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வந்ததுனால எங்கள் 2 பேருடைய ரூமை தான் ஒதுக்கி உங்களுக்கு தங்குறதுக்காக கொடுத்தோம். நாங்கள் குளியலறையை பயன்படுத்தோன்னா பையனுடைய ரூமுக்கு தான் போகணும். ஆனால் அவன்கிட்ட எப்போவும் நாங்கள் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் போவோம். அது எங்கள் நாட்டில் அப்படி ஒரு வழக்கம். இதுக்கு இப்படி ஆச்சரியப்படுறீங்களே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தினராக வர்றீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே எங்கள் பையன்கிட்ட அதை பற்றி சொல்லி அனுமதி வாங்கி தான் உங்களை இங்கே தங்க வச்சுருக்குறோம் அப்படி சொல்லி சிரிச்சாராம். இது நமக்கு ஒரு அருமையான பாடங்க. நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளை மதிக்கிறோமோ, அவங்கள்ட்ட சில ஆலோசனைகள் கேட்குறோமோ, நம்ம எடுக்கிற முடிவுகள் அவங்கள பங்கெடுக்க வைக்கிறோமோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய ஆலோசனைகளை பெரியவங்க மாதிரி சொல்லிக்கிட மாட்டாங்க தான். ஆனால் நம்ம அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு நானும் இந்த குடும்பத்தில் மதிக்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். பல குடும்பங்களில் குழந்தைகளை நம்ம பெற்றெடுத்ததுனால அவங்க நமக்கு அடிமை போல வச்சுருக்கிறோம். நான் சம்பாதிக்கிறேன், நான் இந்த குடும்பத்தினுடைய தலைவர் என்று அந்த குடும்பத்திலே அப்பா அல்லது அம்மா ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து குழந்தைகள் மீது திணிப்பதை பல வேளைகளிலே நாம் பார்க்குறோம். ஆனால் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தலைகீழாக எல்லா முடிவுகளும் குழந்தைகள் தான் எடுப்பாங்க. குழந்தைகள் செய்யணுன்னு சொன்னால் செய்வாங்க, பெற்றோர் இருன்னு சொன்னால் இருப்பாங்க, நில்லுன்னு சொன்னால் நிற்பாங்க, அது வேணும்னு சொன்னால் வாங்கி கொடுக்கணும். அப்படி குழந்தைகளுடைய கையில் எல்லா முடிவுகளும் போயிடும். அதுவும் ஆபத்து. ஒரு நல்ல குடும்பம் என்றால் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் மதிக்கப்பட வேண்டும். வயது வித்தியாசம் பாராமல், அது குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லோருடைய கருத்துக்களும் மதிக்கப்பட வேண்டும். இப்படி நம்முடைய குழந்தைகளை குடும்பங்களில் பழக்குகிற போது குழந்தைகளும் வளர்ந்த பிறகு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் அவங்களும் பிறரோட கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சர்வாதிகாரமாக முடிவெடுக்கிற பெற்றோரோட வளர்கிற பிள்ளைகள் எப்படி கற்றுக்குவாங்க? எல்லாம் நான் எடுக்கிற முடிவு தான், நான் வச்சது தான் சட்டம் அப்படி சொல்லி வளர்கிற குழந்தைகளாக மாறிடுவாங்க. அல்லது அடுத்தவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் ஆமாசாமின்னு போட்டு பின்வதுங்குகிற, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற கோழைகளாக மாறிவிடுவாங்க. ஆனால் நம்முடைய குழந்தைகள் அப்படி இருக்கிறது நமக்கு விருப்பம் கிடையாது. ஆகவே குடும்பத்திலே உள்ள முடிவுகள் எடுக்கிற தளத்திலே அவர்களை பயன்படுத்துவோம், பங்கேற்க வைப்போம், ஆலோசனைகளை கேட்போம். குழந்தைகளை தன்னம்பிக்கை உள்ள, சுயமரியாதை உள்ள குழந்தைகளாக வளர்த்தெடுப்போம்.